குறுக்கு விசாரணைக்காக நான் ரோசி அழைத்து வருகிறேன். ரோசி 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 இன்னைக்குள்ள கேஸ் நம்ம பார்த்தோம்னா ஓகே ரோசி உங்களுக்கு யார் நிற்கிறாங்க உங்களுக்கு தெரியுதா? அவருக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அவர்களே கொக்காளி காந்தி சாப்பிட்டாரு. சரி, அவரை முதல் முறையாக நீங்க எங்க சந்திச்சீங்க? ஒரு நாள் குண்டுமணி நிறைய தின்பண்டத்தோட வந்தான். வந்துட்டு என் பக்கத்துல இருந்து எனக்கு கொக்காளி காந்தி சாப்பிட்டாங்க. இன்னைக்குள்ள கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. குண்டுமணி அவருடைய சாப்பாடு அவர் சாப்பிட்டாரு. அவருக்கு சாப்பாடு அவர் சாப்பிட்டாரு. இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ரோசி குண்டுமணி மேல கேஸ் போட்டிருக்காங்க. இது சரி எனக்கு தோணல. ஏன்னா அது அவரோட சாப்பாடு, ஆனா ரோசி சாப்பிட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட கட்சிக்காரர் மிகவும் நல்லவர். ஓகே, அவர் மேல எந்த தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். குண்டுமணி நல்லா பாருங்க. இந்த குண்டுமணி வைத்த பாருங்க, மூக்க பாருங்க, தலைய பாருங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னோட கட்சிக்காரர் மரியாதை இல்லாம பேசுறாரு. குண்டுமணி உங்களுக்கு ரோசி தெரியுமா? பட்டி சாப்பிட்டீங்களா நீங்க? அவங்க பசியோடு தான் இருந்தாங்க. கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்தீங்களா? லிட்டலி சிக்கி டுட்டபி கொஞ்சமா கொடுங்க. ஓகே, அதெல்லாம் பாருங்க. அவர் சாப்பிட்டுக்காரு. பாவம். இது யாரு? ரோசி. கொஞ்சம் கூட கொடுக்கலையா உங்களுக்கு? ஆனா நீங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னே பாருங்க. சாப்பாடு கொடுக்காம அவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல கடுமையா நல்ல குக்குமா அவங்களுக்கு கொடுங்க. முடிஞ்சா குங்குமம் ஜாத்தம் கூட சாப்பிடுங்க. இந்த கேஸ் எந்த திருப்பு வரவங்களா? அவரோட சாப்பாடு அவர் சாப்பிட்டாரு. அது இவங்க ரோசி கேஸ் போட்டாங்க. ரெண்டு திருப்பு வரல. அவரோட சாப்பாடு அவர் சாப்பிட்டாரு. உங்களோட சாப்பாடு நீங்க தான் சாப்பிடுவீங்க. ஒரு பெரிய பிரச்சனை கோர்ட்டு விசாரணைக்கு ஜட்ஜ்